வரலாற்று சிறப்புமிக்க ஜாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய சூழலில் பாதுகாப்பு கெடுபிடிகள் காரணமாக ஆலயத்துக்கு சென்ற பக்தர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். சுமார் 50 வருட காலத்தின் பின்னர் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் காலை நடைபெற்றது. மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் இன்று அதிகாலை 4:32 மணிக்கு ஆரம்பமாகி தொடர்ந்து வரும் நாட்களில் கிரியைகள், விசேட பூஜைகள், வழிபாடுகள் இடம்பெறும். மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்ள நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் ஆலயத்துக்கு பிரதமர் ஹரணி அமரசூரியர் வருகை தந்துள்ளதாகவும் தெரிவித்து ஆலய சூழலில் பெருமளவான போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அதிகாலை வேளையில் ஆலய வழிபாட்டுக்கு வருகை தந்த குருக்கள் மாரையும் பக்தர்களையும் கடுமையான உடற்சோதனைக்கு உட்படுத்திய ஆலய வளாகத்தினுள்ளே அனுமதித்துள்ளனர். கும்பாபிஷேக பெருவிழாவுக்கு வருகை தந்த தம்மை இவ்வாறு இன்னற்படுத்துவதற்கு பலரும் விசனங்களையும் தெரிவித்து வருகின்றனர். அத்துடன் பாதுகாப்பு பிரிவினர் ஆலய சூழலில் சப்பாத்துக்களுடன் நடமாடுவதாகவும் 50 வருட காலத்தின் பின்னர் இடம்பெறும் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் படையினரின் அத்துமீறல்கள் வேதனை அளிப்பதாகவும் பக்தர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் நடத்துவது குறித்த இடைக்கால தடை உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட 18 உள்ளூராட்சி மன்றங்களின் தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி தேர்தல் நடத்துவதனை தடுக்கும் வகையில் இந்த உத்தரவு முன்னதாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் குறித்த இடைக்கால தடை உத்தரவினை நீக்குவதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் சற்று முன்னர் அறிவித்துள்ளது. இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தாக்கல் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீள ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது. சட்டமாதிபரினால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட காரணிகளை கருத்தில் கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றின் பதில் தலைவர் முகமது லாபர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் குழாமினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அஸ்வேசும பயனாளிகளின் கொடுப்பனவு குறித்து அஸ்வேசும நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அஸ்வேசும பயனாளிகளுக்கான ஏப்ரல் மாத தவணைக்கான பணம் இன்று அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் 17,37,141 பயனாளிகளின் கணக்குகளுக்கு 12.63 பில்லியன் பணம் மாற்றப்படும். குறித்த பயனாளிகளின் குடும்பங்களில் வசிக்கும் 70 வயதை கடந்த 5,80,944 நபர்களுக்காக ரூபாய் 2.9 மொத்த தொகை வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும். மேலும் வயது வந்தோருக்கான மாதாந்த கொடுப்பனவு இந்த மாதத்தில் இருந்து 3,000 ரூபாயில் இருந்து 5,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ் பலாலி வீதி திறக்கப்பட்டமை தேர்தலுக்கு முன்பு வாக்குகளை பெறுவதற்கான மற்றொரு நடவடிக்கை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வடக்கு மக்களின் உணர்ச்சிகளுடன் மோசமான அரசியல் விளையாடுவதை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறுத்த வேண்டும். கடும் கட்டுப்பாட்டுகளுடன் ஜாழ்ப்பாணத்தில் பலாலி சாலையை திறக்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை உண்மையிலேயே கவலையளிக்கின்றது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக சாலை மூடப்பட்டிருந்தாலும் எந்தவொரு பாதுகாப்பு சரிபார்ப்பையும் பெறாமல் அரசாங்கம் அதை மீண்டும் திறந்துள்ளது என்பது தெளிவாக தெரிகின்றது. அதனால் தான் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலோட்டமான விடயங்களை செய்வதன் மூலம் மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்றும் வாக்குகளை வெல்வதை மட்டுமே நினைத்தது நாட்டின் பாதுகாப்பை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன். சாலை திறக்கப்பட வேண்டுமானால் அது முழுமையான பாதுகாப்பு சரிபார்ப்புகளுக்கு பிறகு செய்யப்பட வேண்டும். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை மனதில் கொண்டு அனைத்து தடைகளும் இல்லாமல் திறக்கப்படும் என வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு ராஜகிரியா பகுதியில் உள்ள ஒரு அலுவலக வளாகத்தில் வேலை செய்து வந்த 22 இந்திய பிரஜைகள் விசாக்கள் காலாவதியான நிலையில் இலங்கை குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவியல் மற்றும் குடியுரிமை திணைக்களத்தின் விசாரணை பிரிவினர் ராஜகிரிய பகுதியில் உள்ள ஒரு அலுவலகத்தில் சோதனை நடத்தியதில் இந்திய பிரஜை சிக்கியுள்ளனர். கைதானவர்களில் 17 பேர் சுற்றுலா விசாவில் 3 மாதங்களுக்கு முன் இலங்கைக்கு வந்தவர்கள் என்றும் 4 பேர் குடியிருப்பு விசாவில் வந்திருந்ததுடன் ஒருவர் வணிக விசாவில் வந்திருந்தார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் 25 முதல் 35 வயதுக்குள் உள்ளவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைதானவர்கள் தற்காலிகமாக அவர்கள் வெளிசாராவில் உள்ள அடைப்பு கூடத்தில் வைக்கப்படுவதாகவும் அவர்கள் விரைவில் நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குடிவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
பட்டளந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை சட்டப்பூர்வமாக தண்டிக்க ஜனாதிபதி விரைவில் ஒரு விசாரணை குழுவை நியமிப்பார் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் மிகவும் சிறந்த குழு ஒன்று நியமிக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகள் குறித்து சட்டமா அதிபருக்கும் அறிவிக்கப்படும் என தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான விவாதம் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் மே மாதம் குறித்த விவாதம் இரண்டாவது முறையாக நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை தொடர்புபடுத்தும் தகவல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் படுகொலை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சமீபத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்யப்பட்டார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் அவரை தொடர்புபடுத்தும் கணிசமான தகவல்கள் கிடைத்துள்ளன. அது குறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எந்த ஒரு குற்றத்தையும் மறைக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எந்த ஒரு குற்றவாளியும் சுதந்திரமாக நடமாட அனுமதிக்க மாட்டேன் எனவும் இலங்கை பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராசசிங்கம் கொலை தொடர்பில் 5 வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் பின்னராக கோத்தபாய ஜனாதிபதி பொறுப்பேற்றதன் பின்னர் விடுவிக்கப்பட்டார். அதேவேளை இலங்கை புலனாய்வு கட்டமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றிய நிலையில் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் கைதுகள் மீதான குற்றச்சாட்டுகள் பிள்ளையான் கும்பல் மீது தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா விதித்த பாரிய வரிகளுக்கு எதிராக சீனா மீண்டும் பதிலளித்துள்ளது. சீன இறக்குமதிகள் மீதான வரிகளை 145% அதிகரிப்பதாக வெள்ளை மாளிகை நேற்று அறிவித்தது. இதன்படி அமெரிக்க பொருட்களுக்கான வரியை சீனா 84% இருந்து 125% உயர்த்தி இன்று அறிவித்துள்ளது. அத்தோடு சீனா விதித்த குறித்த வரியானது நாளை முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா மீது அமெரிக்கா சாதாரணமாக அதிக வரிகளை விதிப்பது சர்வதேச வர்த்தக விதிகள் அடிப்படை பொருளாதார சட்டங்கள் மற்றும் பொது அறிவிப்பை கடுமையாக மீறுவதாக சீனா நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இறுதியாக அறிவிக்கப்பட்ட வரிகளுக்கு கூடுதலான அமெரிக்காவின் அதிகரிப்புகளை புறக்கணிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சீனா கூறியுள்ளது. இதேவேளை சமீபத்திய சுற்று வரிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக உலக வர்த்தக அமைப்பில் அமெரிக்காவிற்கு எதிராக சீனா வழக்கு தொடர திட்டமிட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்க தயாரிப்புகள் மீதான வரிகளை 125% உயர்த்துவதற்காக சீனா அறிவித்ததானது 2 பெரிய உலக பொருளாதாரங்களுக்கு இடையான வர்த்தக மோதலை தீவிரப்படுத்தியுள்ளது. பட்டளந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை சட்டப்பூர்வமாக தண்டிக்க ஜனாதிபதி விரைவில் ஒரு விசாரணை குழுவை நியமிப்பார் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் மிகவும் சிறந்த குழு ஒன்று நியமிக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகள் குறித்து சட்டமா அதிபருக்கும் அறிவிக்கப்படும் என தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான விவாதம் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் மே மாதம் குறித்த விவாதம் இரண்டாவது முறையாக நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.